இன்னைக்கு நான் பண்ண ஒரு புது விதமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பசங்க ரொம்ப நாளா ஸ்விம்மிங் பூல் போகணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கும் காசு செலவாயிட்டே இருக்கு. எதுக்கு இதெல்லாம் வேஸ்டா போய் நம்ம செலவு பண்றதுக்கு பதிலா வீட்லயே ஏதாவது புதுசா ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது எங்க வீட்டு மாடி ரொம்ப மழையிலயும் வெயிலையும் அந்த பாசெல்லாம் பிடிச்சி கருப்பாயிட்டு நிறைய ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. பொதுவா எல்லார் மாடியும் அப்படிதான் இருக்கும். அதை நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஈர்க்கு தொடப்பம் போட்டு நல்லா பெருக்குன்னு பெருக்கிட்டு சுத்தமா பெருக்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பூந்தொடப்பத்தை எடுத்து அதையும் நல்லா நைஸா பெருக்கி தள்ளிட்டு சும்மா மண் இல்லாம ஆக்கி அதுக்கப்புறம் தண்ணி புடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா ஊத்தி தேயின் போட்டு தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறமா எங்க வீடு கட்டும் போது நாங்க பெயிண்ட் அடிச்சோம்ல, அதுல மிச்சமா அந்த பெயிண்ட் எல்லாம் இருந்துச்சு. அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கலர் தான் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆரஞ்சு கலரா இருந்தாலும் அதை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கே பிடிச்சதுங்க. சூப்பரா இருந்தது, பார்க்க பளிச்சுன்னு இருந்ததுன்னா பாருங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு பர்த்டேக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் 6 வருஷமா நான் பாதுகாத்து வச்சிருந்தேன். அப்படியே காத்தடிச்சு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி என் குழந்தைங்கிட்ட கொடுத்ததா ரொம்ப சந்தோஷமா செம்மையா என்ஜாய் பண்ணேன். எனக்குமே ஜாலியா இருந்ததுன்னா பாருங்களேன், குழந்தைங்க சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். பாய்.